என் பேர் வந்து விக்னேஷ். இப்போ நான் 2025 பேட்ச் பிசிஎஸ்சி முடிச்சேன். இப்போ வந்து நான் முதல்வன் மூலயமா எல்டிஏ மைண்ட்ரியில் வந்து 4 எல்டிஏ பிளேஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க வீட்டில் ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு இது ரொம்ப நீடட் ஒன். ஸோ எங்க அம்மா வந்து சிங்கிள் பேரண்ட். ஸோ அப்பா இல்லை, சின்ன வயசுலேயே இறந்துட்டாரு. ஸோ அப்போ வந்து ஃபேமிலியை நான் தான் லீட் பண்ணணுன்ற போது நான் படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே இது கிடைச்சது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பிரேக் இல்லாம ஃபேமிலி வந்து டேக் ஓவர் பண்ணும். சொல்லி நான் முதல்வன்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குன்றதே எனக்கு தெரியாது. கோர்சஸ் மட்டும்தான்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ கோர்சஸ்லாம் நாங்க இயர்லி எல்லா செம்மும் படிச்சுட்டு இருக்கும்போது லாஸ்ட் டைம்ல தான் திடீர்னு பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து இருந்தது. ஸோ அந்த கம்பெனி எங்க காலேஜஸ்க்கு கேம்பஸ்க்கும் வராது. ஸோ பெரிய எம்என்சினால. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா அது கனெக்ட் ஆச்சு. ஸோ கிடைச்சோன்னா ரொம்ப சந்தோஷம். என்னோட எங்க அம்மாக்கு தான் அந்த கம்பெனி ரொம்ப பிடிக்கும். அவங்க என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த கம்பெனி உள்ள போயிடு அப்படின்ட்டு. ஆனா இந்த எல்என்டி வந்து போக முடியும் நான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஃபர்ஸ்ட் கேம்பஸ்க்கு அந்த கம்பெனிஸ் வராது. ஸோ அப்பனும் போது நான் ஒரு ஐடியாவே இல்லாம தான் இருந்தேன். சின்ன ஸ்டார்ட் அப்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த கம்பெனி போனது ரொம்ப சந்தோஷமா. அவங்க ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி மெயில் என்ன டெய்லியும் அவங்க வந்து ஒரு செக்லிஸ்டா வச்சிருப்பாங்க. ஏன்னா மெயில் எனக்கு வந்து நீங்க செலக்டட்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஆஃபர் லெட்டர் வரல. ஸோ அதுல இருந்து டெய்லி அம்மாவை தான் எனக்கு வந்து மெயில் செக் பண்ணுன்னு மார்னிங் நைட்டுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ வந்தோடனே ஒரு ரேண்டம் 7 PM அரௌண்ட் வந்துச்சு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. அது அவங்க ஆஃபர் லெட்டர் வந்ததுக்கே ஸ்வீட் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு பார்த்துக்கிட்டீங்க, இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம். நான் பார்த்துட்டு அம்மா வந்து கொஞ்சம் தெரிஞ்ச இடத்துல குக்கிங் பண்ணுவாங்க. குக்கிங் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் ஸ்டார்டிங்ல இயர்லி எங்க அப்பா அப்படியான கொஞ்ச நாள்ல வந்து ஆஃபீஸ் கிளர்க் ஒர்க்கு அப்படிலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது நான் பார்ட் டைம்ல போய் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அப்படிதான் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு அப்புறம் இஷ்யூஸ் இருக்காது. இல்லை அதுதான் சொல்றேன், இனிமேல் நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. ஸோ இப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் அரேஞ்ச் பண்ணி இந்த எம்என்சி எல்லாம் போக முடியுமான்றவங்கள அங்க கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண சிஎம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு மிக நன்றி.